Hi student, welcome to Rithi channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் example 1.8 பார்க்க போகிறோம். இப்போ சம் என்னன்னு படிச்சிடலாமா? If x is equal to set of minus 5, 1, 3, 4 and y is equal to set of a, b, c, then which of the following relations are functions from x to y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x, yன்னு ரெண்டு செட்டு கொடுத்துட்டு அதிலேருந்து கீழே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா R1, R2, R3ன்னு 3 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ரிலேஷன் வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? R1 is equal to set of minus 5, a, 1, a, 3, bன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். -5, 1, 3, 4. அடுத்தது ஒய்க்கு ஏபிசி அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு நம்ம மேப் பண்ணலாம். அப்போ -5லேருந்து ஏக்கு நம்ம மேப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. அடுத்தது 1லேருந்து ஏக்கு, ஸோ 1லேருந்து ஏக்கு பண்ணியாச்சு. அடுத்தது 3லேருந்து பிக்கு, ஸோ 3லேருந்து நம்ம பிக்கு மேப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதுலேருந்து என்ன அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க? ஸோ ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் இருக்குது? டொமைனில் உள்ள ஆல் எலமெண்ட்ஸ் வந்து கோடொமைனோட மேப் ஆகிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் மேஜர் கண்டிஷன். இங்கே வந்து மேப் ஆகிருக்கா பாருங்கள். -5 வந்து ஏவோட மேப் ஆகிருக்கு, 1 வந்து ஏவோட மேப் ஆகிருக்கு, 3 வந்து பியோட மேப் ஆகிருக்கு, 4 மட்டும் மேப் ஆகலை. அப்போ இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம எழுதிடலாம். R1 இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் as 4 belongs to x, does not have an image in y. ஓகேவா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த R1 வந்து ஃபங்க்ஷன் இல்லை. ஏன்னு கொஷின் கொடுத்துருக்கா, ஏன்னு ஆன்சர் சொல்லணும் இல்லையா? அப்போ 4 பிலாங்ஸ் டு எக்ஸு, 4 வந்து எக்ஸில் இருக்குது, அதாவது டொமைனில் இருக்குது. ஆனால் டஸ் நாட் ஹாவ் அன் இமேஜ் இன் ஒய். ஆனால் இந்த 4க்கு ஒய்யில் உள்ள ஒய்க்கு என்ன இல்லை? ஸோ இமேஜ் இல்லை. 4க்கு வந்து ஒய்யில் இமேஜ் இல்லை. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது செகண்ட் சம்மு பார்த்துடலாம். இப்போ செகண்ட் சம் என்ன கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? R2 இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் -5, b, 1, b, 3, a, 4, c. அதுதான் வந்துட்டு R2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் நம்ம என்ன வரைஞ்சிக்கலாம்? ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? -5, 1, 3, 4. ஏக்கு என்ன, அது ஒய்க்கு என்ன வேல்யூ? ஏபிசி. இப்போ நம்ம வந்து மேப் பண்ணிடலாம். -5லேருந்து பிக்கு மேப் பண்ணியாச்சு, 1லேருந்து பிக்கு மேப் பண்ணிடுறோம், அடுத்தது 3லேருந்து ஏக்கு மேப் பண்ணுறோம், அடுத்து 4லேருந்து சிக்கு மேப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. இப்போ கொஷின் வந்து ஃபங்க்ஷனா அப்படிங்கிறது தான். இப்போ இது ஃபங்க்ஷனா அப்படிங்கிறதுக்கு மேஜர் கண்டிஷன் என்னது? டொமைனில் உள்ள ஆல் எலமெண்ட்ஸு கோடொமைனோட மேப் ஆகிருக்கணும். இப்போ மேப் ஆகிருக்க பாருங்கள். -5லேருந்து பிக்கு மேப் ஆகிருக்கு, 1லேருந்து பிக்கு மேப் ஆகிருக்கு, 3லேருந்து ஏக்கு மேப் ஆகிருக்கு, 4லேருந்து சிக்கு மேப் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ வந்து அதே மாதிரி இந்த டொமைனில் உள்ள 2 நம்பர் வந்து கோடொமைனில் உள்ள ஒரு நம்பரோட மேப் ஆகிருக்கலாம். இது போல் இங்கே பாருங்க, -5லேருந்து பிக்கு மேப் ஆகிருக்கு, அதேமாதிரி 1லேருந்தும் பிக்கு மேப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி மேப் ஆகலாம். ஆனால் எப்படி மேப் ஆகக்கூடாது? அதாவது இந்த போல் மேப் ஆகக்கூடாது. இது எப்படி? டொமைனில் உள்ள ஒரு நம்பரு கோடொமைனில் உள்ள 2 நம்பரோட மேப் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இப்படி மேப் ஆகலாம். ஓகேவா? அதாவது டொமைனில் உள்ள 2 நம்பரு கோடொமைனில் உள்ள ஒரு நம்பரோட மேப் ஆகலாம். இப்போ இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ இது என்னது? இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ எழுதிக்கலாமா?
R2 is a function as each element of X has an unique image in Y. அதாவது நம்ம டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். ஸோ வந்து இதில் இருக்குது, அதனால் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது தேர்ட் சம்மு. இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? R3 இஸ் ஈக்குவல் டு -5 செட் ஆஃப் -5 A 1 A 3 B 4 C 1 B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் நம்ம என்ன வரைஞ்சிக்கலாம்? ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ? 5. அடுத்தது என்ன? 1 3 4. இங்கே A B C. ஓகேவா? இப்போ எப்படி மேப் பண்ணணும்? -5லேருந்து 1க்கு மேப் பண்ணுறோம், 1லேருந்து ஏக்கு மேப் பண்ணுறோம், -5லேருந்து ஏக்கு மேப் பண்ணுறோம், 1லேருந்து ஏக்கு மேப் பண்ணுறோம், 3லேருந்து பிக்கு மேப் பண்ணுறோம், 4லேருந்து சிக்கு மேப் பண்ணுறோம், 1லேருந்து பிக்கு மேப் பண்ணுறோம். அடுத்தது இது என்ன கொஷினு? இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, டொமைனில் உள்ள ஒரு நம்பரு கோடொமைனோட 2 நம்பரோட மேப் ஆகக்கூடாது. அப்போ இந்த 1லேருந்து 2 டைம் மேப் ஆகிருக்கு. 1லேருந்து பி ஏக்கும் 1லேருந்து பிக்கும் மேப் ஆகிருக்கு. இங்கேயே தெரியுது பாருங்கள், 1லேருந்து ஏ 1லேருந்து பிக்கு. அப்போ இது என்ன கிடையாது? ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ எழுதிடலாமா? பாருங்கள், R3 is not a function as எதனால? 1 belongs to X has 2 images. A belongs to Y and B belongs to Y. ஓகேவா? இப்போ வந்து R3ங்கிறது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஏன்னு சொல்லணும்? அப்போ 1 வந்து எதில் இருக்குது? பிலாங்ஸ் டு எக்ஸில் இருக்குது. ஆனால் அது என்ன ஆகிருக்கு? ஸோ 2 இமேஜஸ், 2 இமேஜோட அது வந்து என்ன இருக்குது? மேப் ஆகிருக்கு. அது என்னென்னா ஏ, அது ஒயில் உள்ள ஏ கூடையும் ஒயில் உள்ள பி கூடையும் மேப் ஆகிருக்கு. அதனால் இது வந்து என்ன கிடையாது? ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.